மக்களவை தேர்தலையொட்டி 24ஆம் தேதியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 26, 27, 28ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 29ஆம் தேதி காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். 30ஆம் தேதி புதுச்சேரி, கடலூரில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட இருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் ஒருபுறம் இருந்த போதும் தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய முதற்கட்ட சுற்றுப்பயண விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பில் வரும் 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 14 நாடாளுமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தினை முன்னேற்ப இருக்கிறதாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 14 தொகுதிகளிலும் அதிமுகவினுடைய வேட்பாளர் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தி அந்த பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற இருப்பதாகவும் அதன் மூலமாக தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வது குறித்தும் இந்த அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், புதுச்சேரி மற்றும் கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 14 நாடாளுமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக சுற்றுப்பயண விவரங்களை தற்பொழுது அதிமுக தலைமை கழகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 14 தொகுதிகளிலும் மாலை வேளையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 4 மணி அல்லது 7 மணி என்ற 2 மணிகள் அந்த பொதுக்கூட்டம் என்பது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டங்கள் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தினை முன்னெடுப்பது தொடர்பான அந்த முதற்கட்ட அட்டவணை என்பது அதிமுக தரப்பிலிருந்தும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. விரைவில் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த நிலையில் முதற்கட்ட அந்த பிரச்சார பயண திட்டம் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.